அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக். எல்லாருமே இந்த டாபிக்க பார்த்தாங்க அப்படின்னா அலற ஆரம்பிச்சுருவாங்க. புணர்ச்சி விதி. ஏன்னா நான் 2 டாப் மோஸ்ட் கமெண்ட் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறது எப்படி? அதுக்கடுத்து 11த் 12த் போயிட்டாங்க அப்படின்னா, 2வது கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புணர்ச்சி விதி அப்படின்ற மாரி டாபிக். ஸோ, அதனால அந்த மாரி இருக்கக்கூடிய டாபிக் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்தோ சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, யோரியோன் ஸ்மாஷ் லைக் பட்டன் சரிங்களா? ஏன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். வெறுமனையே தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? ஓகே, ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ். நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜேய்க்கு நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல ஜெய் அண்ட் நீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது சரிங்களா? ஜெய்க்கு நீட்டுக்கும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. நீங்க இப்போ 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஜெய் அண்ட் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பசங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணி தான் ஜேஇ நீட் எக்ஸாமை கிராக் பண்றாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லயே சரிங்களா? அப்போ அதனால யாராச்சும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸை நாடி அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேஇ நீட் படிச்சுக்க முடியும். அதுக்கடுத்து நம்மளுடைய வேதாந்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றத நம்ம கொடுப்போம் சரிங்களா? வரக்கூடிய எவ்ரி ஸ்டூடெண்ட், வரக்கூடிய எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கும். கண்டிப்பா உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கேரண்டி. எப்படி சார் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா ப்ராசஸ் அந்த லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்டி பண்ணி கொஷின் எடுப்பாங்க. ஆர்என்டினா ரிசர்ச் பண்ணி கொஷின் எடுப்பாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான டெஸ்ட். உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்களோ அந்த மாதிரி டெஸ்ட்டு, பேரண்ட் ஆப்பு, ஸ்டூடெண்ட் ஆப்பு, ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலயமாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய வேதாந்துல ஜாயின் பண்ணி படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ண முடியும். இது அதர் கோச்சிங் சென்டர்ஸ்ல பெருசா உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. யார் சார் டீச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு டவுட்லாம் வருது அப்படின்னா சூப்பர் டூப்பரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஹைடெக்கான கிளாஸஸ், மாக் கிளிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸா இருக்கட்டும், அகாடமிக் மென்டார்ஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து டவுட் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஹைடெக்கான கிளாஸஸா இருக்கட்டும், கிளாஸ்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும், ஏசி போட்டிருக்கும், ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் இருப்போம், ரொம்பவே சூப்பரா இருக்கும், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். இங்க வீக்ஸ் அட்டன் பண்றீங்கல்ல, அதே மாதிரியே ஆஃப்லைன் சென்டர்ல என்ன பண்ண முடியும்னா வீக்ஸ் அட்டன் பண்ண முடியும். தற்போது ஜேஇ நீட்டுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. நேர்ல விசிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நேர்ல தாராளமா விசிட் பண்ண முடியும். நேர்ல ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஐவி சாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலயமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா? அதனால ஐவி சாட் எக்ஸாம் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு டியூஷன் எப்படி நேரில் படிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களால ஜேஇ நீட்டுக்கு படிக்க முடியும் சரிங்களா? சரி, ஓகே, ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஓகே 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 இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணி நடுவிலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது. அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் இல்லாமல் எடுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய நிலமையெல்லாம் வரும். அதனால தான் அப்பப்போ நடுவில் செக் பண்ணிக்கிறது சரிங்களா? சரி, ஓகே, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க, அதுக்கடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா? சரி ஓகே இப்போ புணர்ச்சி விதிக்கு வந்துருவோமா? ஓகே, புணர்ச்சி விதி நிறைய பேருக்கு கடுப்பா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த புணர்ச்சி. அப்படி என்ன சார் இருக்குது, ஏன் சார் எல்லாரும் டென்ஷன் படுத்துறாங்க இந்த ஒரு டாபிக் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கடுப்பான டாபிக் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன்.
ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது நிறைய ஃபார்முலாஸ் வரும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ மேக்ஸ் படிக்கிறீங்க, இன்டகிரேஷன்வாங்க, அப்புறம் டிஃபரன்சியேஷன் வாங்க, லேப்லாஸும் வாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அப்படியே மண்டை காயம். என்ன சார் இது 10th வரையும் ஜாலியா இருந்துச்சு, இப்போ என்ன சார் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாஸ் படிப்பீங்க. என்ன படிப்பீங்க? ஃபார்முலாஸ். இப்போ இந்த புணர்ச்சி விதிகள்லையும் அதே ஃபார்முலா தான். என்ன சார் சொல்றீங்க, இங்கேயும் ஃபார்முலாவா? தமிழ் கதை இருக்கும்னு வந்தா இங்கேயும் ஃபார்முலா இருக்குன்றீங்களே. ஆமாடா, இங்கேயும் ஃபார்முலாஸ் இருக்க போகுது. புணர்ச்சி விதி அந்த இதுலயே சொல்லியாச்சு. அங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சூத்திரம் அப்படின்னா இதை வச்சு இதை சால்வ் பண்ணலாம், அதுதான் சூத்திரம். அப்போ இந்த இடத்துல விதிகள் அப்படின்றது பாத்தீங்க, விதினா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் படிக்கணும் என் தலை விதி, இந்த ஊர்ல பிறக்கணும்னு என் தலை விதி, இப்படிலாம் கஷ்டப்படணும்னு என் தலை விதி. அப்போ தலை விதி எனக்கு விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா விதினா அப்படிதான். அதை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. விதினா லா, அதுதான், அப்படிதான் இருக்கும், அதுதான் விதி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது விதினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விதினா என்ன, இப்படிதான், இதான் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுதான் விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புணர்ச்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நிலை, அதை நான் சொல்றேன் சார், என்னவோ வந்து போட்டு கொலைப்படாதீங்க சார் அப்படின்னா நான் சொல்றேன். நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் ஒன்றாகி இணைவதை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியுடைய இறுதியிலையும் வருமொழியுடைய முதல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றம், சின்ன சின்ன மாற்றம், அதை தான் என்ன சொல்றோம், புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? விதினா என்ன, இப்படிதான் இருக்கும், இதுல மாற்றமே இருக்காது. அப்போ நம்ம படிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் படிக்க போறோமா சார்? எக்ஸாக்டா அதான். இப்போ நீங்க இப்போ சொன்னீங்களா ஒரு பாயிண்ட், அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா ஃபார்முலாஸ் அப்படின்றது தமிழுக்கு படிக்க போறோம். இப்ப என்ன சார் சொல்றீங்க, ஏற்கனவே மேக்ஸ்ல ஃபார்முலா படிக்கிறேன். சரி, மேக்ஸ்ல ஃபார்முலா அவுட்டா கூட பரவாயில்ல, பிசிக்ஸ்ல ஃபார்முலா படிக்கிறேன், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரிலையும் ஃபார்முலா படிக்கிறேன், பயாலஜி மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, அதுக்கடுத்து கம்ப்யூட்டர்லயும் கோடிங் கத்துக்கிட்டு இருக்கேன், தமிழ்லயும் ஃபார்முலாஸ்னா உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு உங்களுடைய மனக்குமரல்கள் எனக்கு கேக்குது. இருந்தாலும் வேற வழி கிடையாது. புணர்ச்சி விதியை பொறுத்தளவு ஃபார்முலாஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க வந்து எப்படி இன்டகிரேஷனை இல்ல வந்து டிஃபரன்சியேஷனை சும்மா கண்ணால பார்க்கும்போது புரியும். ஆனா அதுக்கடுத்து உங்களை தனியா போட்டு பார்க்க சொன்னோம் அப்படின்னா என்ன சார் இது அப்படின்னு குழம்புவீங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் புணர்ச்சி விதியும் இருக்கும். நீங்க சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு சும்மா எக்ஸாம்ல சார் கடைசியா சொன்னீங்கல்ல சார் கதை, அந்த மாதிரி நான் எழுதிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா புணர்ச்சி விதியை பொறுத்தளவு நீங்க நோட்டை எடுத்து பெண்ணை எடுத்து நிறைய பிராக்டிக்ஸ் பண்ணா மட்டும்தான் புணர்ச்சி விதி உங்க கைக்கு வரும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து 11th படிக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். புணர்ச்சி விதியை வந்து நான் அந்த பிராக்டிஸ் கொண்டு வரதுக்கு, அந்த 2 மார்க் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை கத்துக்கிட்டு எனக்கு அதுவரை என்ன பண்ணுவேன்னா சும்மா எல்லாத்தையும் மேக்ஸ்லாம் கூட பார்த்து சும்மா ஒரு கண்ணால பார்த்துட்டு போய் கூட நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கஷ்டமான விஷயத்த என்ன பண்ணணும், நம்ம நோட்டை எடுத்து நம்மளா ட்ரை பண்ணி அந்த விதியை மனப்பாடம் பண்ணி நம்மளா ட்ரை பண்ணுன்ற பட்சத்துலதான் அதெல்லாம் வரும். சரிங்களா? அதனால நான் அந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க புணர்ச்சி விதியை வெறுமனையா நினைச்சிக்காதீங்க, சும்மா வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும்னு நினைக்காதீங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்க ஒரு வாட்டி அதை கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க. சரியா? என்னோட ரிக்வஸ்டா கூட நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா புணர்ச்சி விதியை பொறுத்தளவு நீங்க வந்து பிராக்டிக்ஸ் பண்ணா மட்டும்தான் வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நான் உங்களுக்கு குற்றியல் குரத்தை பத்தி நான் உங்களுக்கு நடத்திருந்தேன், குசுடு தூபுரு அதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் பழைய கிளாஸ்ல. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம புணர்ச்சி விதிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா? சரி, ஓகே. புணர்ச்சி விதிகள், புணர்ச்சி விதிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சொற்புணர்ச்சியின் போது புணர்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொற்களுக்கு இடையே நிகழக்கூடிய அந்த மாற்றம், அந்த சேரக்கூடிய விதிகள். சரிங்களா? அதுதான் சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழியின் இறுதியிலும். நிலைமொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தை வாழை கூட்டல் மரம். எழுதி காமிக்கவா? வாழை மரம். அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இதுதான். இந்த ழை இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமொழியுடைய இறுதி எழுத்து. இதை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். இல்லு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு ழை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி இந்த இருக்குல்ல, இது வருமொழியுடைய முதல் எழுத்து. இம்மு கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு ம. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல நான் ஒன்று எழுதியிருக்கேன், புரியுதான்னு பாருங்க. அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து அப்படின்றது இந்த லை. சரிங்களா? இதுதான் நிலைமொழியுடைய இறுதி எழுத்துன்னு சொல்லுவாங்க. வருமொழியுடைய முதல் எழுத்து மரத்துல வரக்கூடிய ம. இம்மு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு ம. வாழையில வரக்கூடிய லைன்றது இல்லு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு லை. அப்போ நிலைமொழியுடைய இறுதியிலையும்
வருமொழியுடைய முதல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றம். அதுல மாற்றம் ஏற்படுமா? கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். அதுல ஏற்படக்கூடிய மாற்றம், அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் என்ன? புணர்ச்சி விதிகள். சரிங்களா? நீங்க நல்லா தெளிவா கவனிக்கணும், அப்பதான் இந்த புணர்ச்சி விதி புரியும். சரிங்களா? சும்மா நீங்க கொஞ்சம் கவனத்தை சதற விட்டீங்கனாலுமே புரியாது. சரிங்களா? அதனால நல்லா தெளிவா கவனிக்கணும். சொற்புணர்ச்சியின் போது சொற்கள் இரண்டு சொற்களுடைய இருக்கக்கூடியது. சரிங்களா? வாழை கூட்டல் மரம், நிலைமொழியுடைய இறுதி எழுத்து, வருமொழியுடைய முதல் எழுத்து. நிலைமொழியுடைய இறுதியிலையும் வருமொழியுடைய முதல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த ஏற்படக்கூடிய மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகள், அதுல இருக்கக்கூடிய மாற்றங்களை சுருங்க சொல்லக்கூடிய வரையறைகளை புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்படி சொல்றாங்க, புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்றாங்க. மொழியை பிழையின்றி கையாளவும், மொழியை ஒரு மொழி இருக்குது அப்படின்னாலே அதுல இலக்கணம் இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு மொழி பேசுறோம், மொழி தப்பு இல்லாம பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? இலக்கணம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? இலக்கணம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு மொழியை நம்ம தப்பு இல்லாம பேசணும் அப்படின்னாலே அங்க என்ன தேவைப்படுது? இலக்கணம் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ மொழியை பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வதற்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்றது எதுக்கு சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய தமிழ்ல தப்பு இல்லாம நம்ம தெரியணும். இப்ப வாழை கூட்டல் மரம் இஸ் ஈக்வல் டு வாழை மரம், அப்புறம் நமக்கு தெரியணும். ஓகே, நிலைமொழியோ இறுதி எழுத்து இல்ல கூட்டல் ஐ இஸ் ஈக்வல் டு லை, மரத்துல வரக்கூடிய ம இம்மு கூட்டல் ஐ இஸ் ஈக்வல் டு ம. அப்போ இதெல்லாம் நமக்கு புணர்ச்சி இதுல வரக்கூடிய அந்த லாஸ் தெரியணும். சரிங்களா? ஓகே, அப்போ மொழியை பிழையின்றி கையாளவும், மொழியை தப்பில்லாம எழுதுறதுக்கும் அந்த பாடலடிகள் இருக்கக்கூடிய பொருளை உணர்வதற்கு, அந்த வகையில பிரித்தறியக்கூடிய மொழியை ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதி அப்படின்றது பயன்படுத்தப்படுது. எது பயன்படுத்தப்படுது? இந்த புணர்ச்சி விதி அப்படின்றது பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க, புணர்ச்சி விதினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. கரெக்டா? இதுவரையும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா? அப்ப சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழியுடைய இறுதியிலையும் வருமொழியுடைய முதல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றம், அது சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதின்னு சொல்றாங்க. மொழியை பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வதற்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்பதான்டா கான்செப்டுக்குள்ளே வரும். சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது, கவலைப்படாதீங்க. உயிரீற்று புணர்ச்சி, இந்த உடல், இந்த மெய் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, உடல் இந்த மெய்யெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மெய்யெழுத்தை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? உயிரீற்று புணர்ச்சி, உடம்பெடுமை புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உயிரீற்று புணர்ச்சி நம்ம பார்க்க போறது உடம்பெடுமை புணர்ச்சி. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு டாபிக் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க, இன்னும் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. ரைட்டா? ஓகே, உயிரீற்று புணர்ச்சி, அதை என்ன சொல்றாங்க? உடம்பெடுமை புணர்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நிலைமொழியின் இறுதி எழுத்தும், நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் புரியும். சரிங்களா? வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துகளாயிருந்தால் உச்சரிப்பின் ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு சொற்களையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்பெடுமை ஆகும். 18 மெய்களுள் ஈ இவ் ஆகிய இரு மெய்கள் மட்டுமே உடம்பெடுமைகளாக வரும். அதாவது என்ன சார் சொல்றாங்க? அதாவது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தா வருதுன்ற பட்சத்துல, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்து. சார் உயிரெழுத்துனா என்ன சார்? உயிரெழுத்து உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன சொல்றது? உயிரெழுத்து அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து வருது, வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்து வருது. அந்த மாதிரி ஆக்சுவலா வந்துச்சு அப்படின்னா புணர்ச்சியில இங்க நம்மளால கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி வரும் பட்சத்துல அங்க உடம்பெடுமை வருது. அந்த உடம்பெடுமை எது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இக்கு, இங்கு,
இச்சு இஞ்சு இட்டு இத்து இன்னு இன்னு இப்ப எம்ம இரு இல்லை இரு இன்னு அப்படின்னு சொல்லிட்டே போலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 18 மெய் எழுத்துக்கள்ல ஈ அன் இவ்வு இதுதான் இந்த இரு மெய்கள் மட்டும்தான் என்ன பண்ணுமா உடம்பெடு மெய்களாக வருது. என்னவா வருது? உடம்பெடு மெய்களாக வருது. சரிங்களா? அப்ப நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களா இருந்துச்சுன்னா உச்சரிப்பின் போது நம்ம உச்சரிக்கும் போது ஒளி உடன்பாடு இல்லாம இடைவெளி ஏற்படும். ஒளி உச்சரிக்கும் போது ஒளி உடன்பாடு இல்லாம இடைவெளி ஏற்படுது. அதனால உடன்படாத இரு சொற்களையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்பெடு மெய் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? உடம்பெடு மெய் அப்படின்றத சொல்றாங்க. 18 மெய்கள்ல ஏ இவ்வு அது வருது சார். இப்ப சார் நீங்க சொல்லியிருக்கிறதுல எனக்கு 2 பாயிண்ட் புரிஞ்சிருக்கு சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டுமே உயிர் எழுத்தா வரக்கூடாது. கரெக்டா சார்? கரெக்ட், சூப்பர்ரா, கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டேன். ரெண்டுமே உயிர் எழுத்தா வரக்கூடாது. அப்படி ரெண்டுமே உயிர் எழுத்தா வருதுன்னா அப்ப 2 மெய் வரும். என்ன மெய் வரும்? ஒன்னு ஈ வரும், இல்ல இவ்வு வரும். வேற எந்த மெய்யெழுத்தும் வராது. சரியா? ஓகே, இப்ப நான் சொன்னதுல 2 பாயிண்ட் உனக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன். உடம்பெடு மெய் புணர்ச்சி அப்படின்ற நம்ம பார்க்கும்போது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஃபர்ஸ்ட் வார்த்தை வாழை கூட்டல் மரத்துல இந்த லைய தான் என்ன சொன்ன நிலைமொழியோட இறுதி எழுத்து. அதை பிரிங்க, இல்லு கூட்டல் ஐன்னு வருது. அப்போ உயிர் எழுத்து வருது. சரிங்களா? அதே மாதிரி வருமொழியுடைய முதல் எழுத்து. சரிங்களா? அதுல நம்ம பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரிக்கும் போது அதுலயும் உயிர் எழுத்து வருது. அப்ப அந்த மாதிரி உயிர் எழுத்து வரும்போது அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி வருதுன்ற பட்சத்துல நம்ம ஈயையும் இவ்வையும் பயன்படுத்துறோம். அதுதான் உடம்பெடுமை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஞ்சம் எல்லாருக்கும் கிளியரா புரியுதான்னு பாருங்க. இதுவரையும் நான் சொன்னது புரியுதா? 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் நல்லா சூப்பரா புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இதை நல்லா கவனிங்க. ஓகே சார், என்ன சார் இது ஏதோ பிச்சு 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 போட்டிருக்காங்க, தமிழ் எழுத்து தானா இது? அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, காட்சி அழகு அப்படின்றது. சரிங்களா? நான் பிரிச்சு காமிக்கிறேன். காட்சி சி எப்படி பிரிப்பீங்க? சி எப்படிடா பிரிப்பீங்க? இச்சு கூட்டல் இ இஸ் ஈக்குவல் டு சி. சார் ஈ வராதா? சூப்பர், நல்ல கேள்வி. இச்சு கூட்டல் ஈ போட்டீங்க அப்படின்னா சி போயிரும். தெரியுமில்ல? காக்கா கீகி குக்கு கே கே கை கொக்கோ கௌ சாச்சா சீச்சி சூச்சு சே சே சை சோ சௌ. சும்மா ரேண்டமா சொல்றேன். தாத்தா தீதி தூ தூ தே தே தை தோ தோ தௌ பாப்பா பிபி பூ பூ பே பே பை போ போ பௌ மாமா மு 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 மே மா சரிடா மாமா மிமி மு மு மே மே மை மோமோ மௌ. இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம படிச்சிருப்போம். நான்லாம் வந்து வாய்ப்பாடு கிளாஸ்ல கத்துவோம் கடந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைல நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? வாய்ப்பாடு, இந்த காக்கா வரிசை, இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம். சரிங்களா? சரி, இப்ப என்ன சார் இதுல சொல்ல வரீங்க? அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தா வருது. பாருங்க, இச்சு குட்டல் ஈ. எனக்கு என்ன வந்திருக்கு? ஈ கிடைச்சிருக்கு. சரி, இந்த இடத்துல ஏ இருக்குதுல்ல, ஏவை எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ காட்சி அழகு. அப்ப இதுல நான் பிரிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு உயிரெழுத்து கிடைக்குது, ஈ கிடைக்குது. இங்க ஒரு உயிரெழுத்து வந்திருக்குது. அப்ப அந்த மாதிரி வரும்போது நடுவில் என்ன வருமா? ஒன்னு ஈ வரும், இல்ல இவ்வு வரும். சோ ஈ வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ ஈகார ஈரு பாத்தீங்க அப்படின்னா ஈ வந்திருக்கு. ஈகார ஈரு என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. அவ்வளவுதான்டா, சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான், சூப்பர். அவ்வளவுதான் புணர்ச்சி விதி. நீங்க நினைக்கிற அளவு ஐயோ சார் எனக்கு அவ்வளவுதானா சார், எனக்கு தமிழ் கஷ்டமா சார், அப்படிலாம் இல்லடா. சரியா? அவ்வளவுதான் கத்துக்கிட்ட பாரு. அவ்வளவுதான், உடனே கத்துக்கிட்ட. காட்சி அழகு இருந்துச்சு. அதை நீ என்ன பண்ண? பிரிச்சு காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு பிரிச்ச. பிரிக்கும் போது என்ன கண்டுபிடிச்ச? காட்சி 2 உயிரெழுத்து வரும்போது நடுவில் உடம்பெடுமை சந்தி வரும்னு கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நம்ம முன்னாடி படிச்சதே அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? அப்போ இந்த சீயை பிரிக்கும் போது என்ன கிடைச்சிச்சு? இச்சி கூட்டல் ஈன்னு கிடைச்சது. இச்சி கூட்டல் ஈ இஸ் ஈக்குவல் டு சி. சரிங்களா? இச்சி கூட்டல் ஈ போட்டக்கூடாது, அது சீ. சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சீக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். சார் ஏன் சார் ஈ போட்டீங்க? ஈ போட வேண்டியதுனா? ஈ வந்து நெடில். சரியா? நெடில் போட்டோம் அப்படின்னா அது சீ அந்த நெடிலா மாறிடும். இது குறில். சரிங்களா? ஏதோ குறிலன்றீங்க, நெடில்ன்றீங்க. தமிழ் தமிழ் வந்து பேசிக் தெரியணும்டா டேய் பரமா. சரியா? இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்டா. சரியா? ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு மாத்திரைன்னு சொன்னாங்க. மாத்திரையை வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ வந்து மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு, சத்து மாத்திரை ஏதாச்சும் கொடுப்பாங்க போல இருக்கு. தமிழ் சார் இந்த மாதிரி மாத்திரைன்றாரு அப்படின்னு உட்காந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஓ, மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு. மாத்திரை அப்படின்னா கால அளவு. உனக்கு தெரியும்ல? இல்ல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா?
மாத்திரைனா கால அளவு, சரியா? சரி, மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு, இரும்பு சத்து மாத்திரை இல்ல ஏதாச்சும் மாத்திரை, வயிற்று பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, தமிழ் கொஞ்சம் படிக்க படிக்க தெரிஞ்சு மாத்திரைனா அளவு அப்படின்றது தெரிஞ்சது. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா தெரியணும்டா, சரியா? கொஞ்சம் தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனாலதான் உனக்கு தெரனா கூட அப்பப்ப நான் சொல்றேன், சரியா? சரி, ஓகே. இப்போ ஈ வரும் இல்லைன்னா இவ்வு வரும்னு சொன்னா, சரி, ஓகே. அப்போ ஈகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்குது? ஈ வந்திருக்குது. அதுக்கு அடுத்து ஈகாரத்துல இன்னொன்னு பார்ப்போமா? இப்போ ஈகாரம் பார்த்துட்டோம். ஈகாரத்துல ஈரல் என்ன வருதுன்னு பார்ப்போமா? தீ அணைப்பான். தீ ஈ எடுங்க. யாவ் எடுத்தீங்க அப்படின்னா ஈ கூட்டல் ஆன கிடைக்கும். ஈ கூட்டல் ஆன கிடைக்கும். அப்ப ஈ கூட்டல் ஆ வந்துருச்சா? ஈ கிடைச்சிருச்சு. சோ அணைப்பான். ஈ கூட்டல் ஆ வந்துருச்சு. அப்போ ஈகாரத்திலையும் சரி, ஈகாரத்திலையும் சரி என்ன கிடைக்குது? நமக்கு ஈ தான் கிடைக்குது, சரிங்களா? இதெல்லாம் தான் விதிகள். ஈலியும் என்ன கிடைக்குது? ஈ கிடைக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஐயிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஈ தான் கிடைக்கும். ஐயிலையும் ஈ தான் கிடைக்கும். பாருங்க, கலை அறிவு அந்த வார்த்தையை பொறுத்து தாண்டா நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? சார், இவ்வளவு கஷ்டமா கொஞ்சம் இருக்கு சார், ஏதாச்சும் கொஞ்சம் கோளாறு கொடுத்துருவாங்களா சார் எக்ஸாம்ல? கவலைப்படாதீங்க. இந்த இதுலேருந்து தான் நமக்கு எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய கொஷின்ஸ் புக்லேருந்து தான் கேட்பாங்க. நீங்க வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டுருவாங்கன்னு கவலைப்படாதீங்க. புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போனாலே போதும், நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இதுக்கும் பாருங்க, யாவ் எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு ஏ, கரெக்டா? ஈ கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்ப கலை அறிவு பிரிங்க. கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு. அப்ப ஐகாரம். ஐகாரத்துல கலை, இல்லு கூட்டல் ஐ, இதுல நமக்கு ஐ கிடைக்குது. அப்போ ஈகாரத்திலையும் சரி, ஈகாரத்திலையும் சரி, ஐகாரத்திலையும் சரி என்ன வருது? இவ்வு வருது. சார், இது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஈகாரத்திலையும் ஐகாரத்திலையும் இவ்வு தான் வரும்னு. சூப்பர் கேள்வி. ஆன்சர் சொல்லவா? அவங்க விதி கொடுத்துட்டாங்க. சார், என்ன சார் இது ஏதோ பாக்ஸை காமிக்கிறீங்க? இதாண்டா வந்து ஃபார்முலா. எப்படி நீ மேக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா படிக்கிறியோ, தமிழுக்கு தான் ஃபார்முலா. இ ஐ எவ்வும். எவ்வும்னா ஏ வரும், சரிங்களா? ஏனைய உயிர் வழி வவ்வும். வேற எது வந்துச்சுனாலும் வே வரும், சரிங்களா? ஓகே, இதுதான் விதி. அதனாலதான் உனக்கு காமிச்சேன். அப்போ காட்சி அழகு அப்படின்றதுல காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. ஈகாரத்துல ஈ தான் வருது, ஈகாரத்திலையும் ஈ தான் வருது, ஐகாரத்திலையும் ஈ தான் வருது. ஏன்? ஐ வழி எவ்வும். ஐ வழி எவ்வும். அப்ப ஏ அப்படின்றது அந்த இடத்துல வருது, சரிங்களா? அப்ப எவ்வும் அப்படின்னா ஏவை தான் குறிப்பிடுறாங்க, சரிங்களா? ஏனைய வழி வவ்வும் அப்படின்னா வே வார்த்தை வரப்போகுது. பாருங்க, இப்ப மாவிலை அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த வியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். மா, அதை பிரிங்க. மா இம்மு கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு மா. அப்ப நான் இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? ஆ கிடைச்சிருக்கா? சரி, அப்ப ஆகாரத்துல வருது, சரிங்களா? அப்ப விலையை பிரிங்க. விலையை பிரிச்சிங்க அப்படின்னா இவ்வு கூட்டல் ஈன்னு கிடைக்கும் எனக்கு, சரியா? அப்போ இவ்வு கிடைக்குது. அப்போ அதாவது ஆகாரத்துல ஈறு வருதுங்கோ, அப்ப என்ன கிடைக்குது? இவ்வு வருது. ஆகாரத்துல என்ன வருது? இவ்வு வருது. அதே மாதிரி இன்னொன்னு பாப்போமா? பூவழகு. இன்னொன்னு என்ன இருக்குது? பூவழகு. பூவழகு பிரிங்க. பூ, பூ இப்பு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ, சரிங்களா? பூ, பூ ரெண்டு விஷயக்கு, சரிங்களா? இப்பு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ. இப்பு கூட்டல் ஊ பூ மட்டும்தான், சரியா? இது ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ ஊ அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ஊகாரம். அந்த ஊகாரத்துக்கு வழி என்ன வருது? அது இவ்வு தான் வருது. என்ன வருது? இவ்வு தான் வருது, சரிங்களா? இது ரெண்டாவது ஃபார்முலா. பாருங்க, அப்போ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும். வேற இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களுக்கு வவ்வும். ஏமுன் இவ்விருமையும் உயிர்முன் உடம்பெடுமை நன்றாகும், உடம்பெடுமை என்றாகும். அப்படின்னா என்ன சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இங்கடா அந்த கர்சரு, இது வேற அப்பப்ப காணா போயிடுற, கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு, சரியா? ஐ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஈ கிடைச்சிருது, சரியா? பிற உயிர்கள் பாத்தீங்க அப்படின்னா இவ்வு கிடைச்சிருது. இப்போ ஏல இங்க வந்துருது, சரியா? ஐ அதெல்லாம் இதுல வந்துருது, சரிங்களா? அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களுக்கு என்ன வருது? இவ்வு வருது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன வருது? இவ்வு வருது, சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏ முன் இவ்விருமையும். அப்போ ஏ எழுத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வரும். ஏ எழுத்துக்கு முன்னாடி என்ன வருது? இவ்வும் வரலாம், இல்ல இவ்வும் வரலாம், சரிங்களா? அப்ப ஏ எழுத்துக்கு முன்னாடி என்ன வருது? இயும் வருது, இவ்வும் வருது. அப்போ சே இலைன்னு ஒரு வார்த்தை இருக்குடா, சே இலை.
அப்ப இந்த சேயிலை அப்படின்றத பாருங்களேன், ஈய பிரிங்க. ஈய பிரிச்சா என்ன கிடைக்கும்? ஈ கூட்டல் ஈன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ சே இச்சு கூட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு சே, இச்சு கூட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு சே, இச்சு கூட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு சே. அப்போ ஏ எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கா? அப்போ ஏகாரத்துல எனக்கு என்ன வந்திருக்குது? ஏகாரத்துல எனக்கு ஈ வரலாம். சார் அப்படி இல்லைன்னா இவ்வு கூட வரலாமா? வரலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சேவடி. அப்போ வேவ பிரிங்க. சாரிடா, இவ்வு கூட்டல், நீ தெரியாது உனக்கு, இவ்வு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு வே, இவ்வு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு வே. சரியா? இவ்வு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு வே. சரியா? அப்போ சே பிரிங்க. இச்சு கூட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு சே. அப்ப ஏ வந்திருக்கு. அப்போ ஏகாரத்துல ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். ஏகாரத்துல என்ன வரலாம்? ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாச்சும் நல்லா தெளிவா புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இதுதான் இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடியது. சார் இப்போ உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஐயில ஈ வருது, அ ஆ ஊ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உவ்வு வருது, ஏல இவ் வருது அப்படின்னா இது ஃபார்முலா. சரியா? இது விதிகள். அப்போ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பிடுமை என் என்றாகும். இது நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இலக்கண விதி எங்க இருக்கு? நன்னூல் 162 இருக்கு. சரிங்களா? நன்னூல் எடுத்து படிக்கணுமா சார்? நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. சார் இதுவே இப்படி இருக்கே, நன்னூல்ல எடுத்து படிச்சோம்னா என்ன ஆயிரும்? பவனிந்தி முனிவர் பக்க பக்கமா எழுதியிருப்பாரு, பார்த்தோன்னா தலை சுத்திரும். சரிங்களா? அந்த சைடு நம்ம போக வேணாம், புக்ல இருக்கிறத மட்டும் பார்ப்போம். சரியா? ஏன்னா நான் ஒரு காலத்துல மண்டையை பிச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் நன்னூலை பார்த்துட்டு. நன்னூல்ல கொடுத்துருப்பாங்கடா ஒரு விதியும், அந்த விதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மேக்ஸ் ஃபார்முலாவோட கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எங்கேருந்துடா வருது இது, எப்படா அடிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது ஸ்கூல் புக் எவ்வளவு ஈஸின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றேன், நன்னூல்ல இருக்கக்கூடிய 2-3 விதியை உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு என்ன பண்ணுவேன்னா மண்டை குழம்பிடுவேன், ஐயோ இது வேணாம் சார். அப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னா புணர்ச்சி இது நடத்துறேன். இந்த விதியை நடத்தும் போது இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவ. சரியா? ஓகே. அப்ப அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்டா அதை கஷ்டமா இருக்கிறத படிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், சிம்பிளா இருக்கிறது நமக்கு ஈஸி ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லடா, இப்போ வந்துட்டு 5வது ஸ்கூல் புக் எடுத்து நீ படுறா அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? சார் இதுல நான் 100 எடுப்பேன் சார், சென்டமே எடுப்பேன் சார். இப்போ நான் உன்ட்ட சொல்றேன், டேய் நீ 10th படுறா அப்படின்னா, சார் 10th இப்போ கொடுத்தீங்கன்னா நான் சென்டம் எடுப்பேன் சார், சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த மாதிரி கஷ்டமானதை நம்ம படிக்கும்போது நம்ம கஷ்டம் நினைக்கிறதெல்லாம் ஈஸி ஆயிரும். சரியா? அந்த மாதிரி ஒரு வழியை மறக்கிறதுக்கு இன்னொரு வழி, பெரிய வழி வந்துச்சுன்னா அந்த வழி நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா படிச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸி ஆயிரும். சரியா? யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களோ நன்னூல் எடுத்துட்டு வந்துடுறேன் அடுத்த வாட்டி. சரியா? ஒரு நன்னூல் 2 வாட்டி நடத்தணும்னா அப்புறம் சார் நீங்க புணர்ச்சி விதி ரொம்ப ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு நீனே ஃபீல் பண்ணுவ. சரியா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு காலேஜ்ல இருக்கும்டா, நான் காலேஜ் படிக்கும்போது இலக்கணம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தலை சுத்திரும். அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது தமிழ் தான் படிக்கிறோமா இல்ல வேற ஏதாச்சும் புதுசா லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். தமிழ் வார்த்தை தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு சிந்தனையா இருக்கும், அந்த மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி. சரியா? ஓகே. எதுக்கு சொல்றேன்னா கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ற புரிய வைக்கிறதுக்காக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, ஓகே. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய தாரக மந்திரம் அடிக்கடி செக் பண்ணுவது. சரியா? சரி, ஓகே. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் விதி அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு கேம் விளையாடுற மாதிரி, ஒரு கேம் ஜிடி கேம் விளையாடுற மாதிரி, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மிஷனா வரும்ல, அந்த மாதிரி ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். சரியா? அப்பா, ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ 2வது கண்டம் என்னது அப்படின்னா குற்றியல் உறப்புணர்ச்சி. என்ன சார் இது? இப்பதான் சார் உடம்பிடுமைனா புரிஞ்சுது. இவ்வு வரும், நீங்க அதுல ஃபார்முலா வேற சொல்லியிருக்கீங்க. நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாம கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க. சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏ முன் இவ்வொருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும். சார் இதுல நான் எதை சார் படிக்காம இருக்கலாம் அப்படின்னா, நன்னூல்ல இருக்குதுன்னு தெரியும், 162 வேணா நீ விட்டுறலாம். சரியா? பாக்கி எல்லாத்தையும் படிச்சாகணும். எப்படி ஃபார்முலா மேக்ஸ்ல நீங்க எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் -1 அதெல்லாம் எப்படி கண்டிப்பா நீ படிக்கிறியோ அந்த மாதிரி நீ படிச்சே ஆகணும்டா, வேற வழியே கிடையாது. சரியா? நீ தமிழ் அலட்சியமா நினைக்காத, புணர்ச்சி விதியெல்லாம் கொஞ்சம் உனக்கு வேலையை காட்டி விட்டுரும், தண்ணி காட்டிடும் எக்ஸாம்ல. சரிங்களா? ஓகே, கேள்வி கேட்கும் போது. ஓகே, அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நினைக்கிறேன், குசுடு துபுரு. சரியா? ஓகே. குற்றியலுகர சொற்களில்
நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலுள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். உகரம்னா ஊ எழுத்து, சரிங்களா? இந்த கரம் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைய உகரம் அப்படின்னா ஊ எழுத்து, சரிங்களா? பின் நிலைமொழியுடைய இறுதியில், சரிங்களா? இது நிலைமொழி, இது வருமொழி. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நிலைமொழிடா, ரெண்டாவதா இருக்கக்கூடியது வருமொழி. நிலைமொழியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிர் எழுத்துடன் புணரும். சரியா? ஏதோ சொல்றாங்க, அந்த படத்தை ஃபீல் பாக்குது. கவலைப்படாதீங்க, கண்ணை கட்டு காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இந்த வீடியோ நீ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ரெண்டாவது தடவை பார்த்துட்டு நீ நோட்டை எடுத்து கொஞ்சம் எழுதி பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். நீயா ஒன்னு எடுத்து நீ சால்வ் பண்ணும்போது சூப்பரா வந்துடும். சரியா? அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா? அதனால அது நமக்கு கஷ்டம்னு கிடையாது. நம்ம அதை எத்தனை வாட்டி நம்ம திரும்ப திரும்ப கொஞ்சம் பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவை நீ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய நுண் புலம்லாம் உனக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஓ, இதை தான் இப்படி சொல்றீங்களா சார் நீங்க? ஓகே ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓ, இதுதானா அப்படின்னு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி மூணாவது தடவை பார்க்கும்போது ஓ, இதான் இப்படி சொல்றீங்க, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பீங்க. ஓ, இதுதானா அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும். அதனாலதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ 2-3 தடவை வீடியோ பார்க்கணும். ஏன்னா இலக்கணம்லாம் 2 தடவை பார்த்தா தானே புரியும். சரியா? அதே மாதிரி எழுதி பார்க்கணும். சரியா? ஓகே. குற்றியலுகர சொற்களுக்கு இடையில நிலைமொழியுடைய இறுதி. சரியா? குற்றியலுகர சொற்கள்ல நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய குற்றியலுகரம், சரிங்களா? நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய குற்றியலுகரம் வருமொழியுடைய முதல்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்தோட புணரும் போது, சரிங்களா? அப்ப நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்ன? குசுடு துபுரு. சரிங்களா? இதை நம்ம பிரிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இப்ப இந்த மாதிரி குசுடு துபுரு இதைதான் குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருமொழியுடைய முதல் எழுத்துல உயிர் எழுத்துடன் புணரும் போது ஏரிய மெய் நிறுத்தி அதுல பாத்தீங்கன்னா ஊ எழுத்து வந்துச்சுன்னா அது தூக்கிடலாம். சரி, என்ன சார் ஏதோ சொல்றீங்க, எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். சரியா? அப்ப உனக்கு நல்லா புரியும். அது மறைஞ்சிரும். பின்னாடி நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்தோட புணரும். ஏதோ சொல்றீங்க, சரி, இப்ப நான் கவலைப்படாதீங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன நல்லா புரியும். ஓகே, கவனிங்க. மாசற்றார் அப்படின்னு இருக்குடா. என்ன இருக்குது? மாசற்றார். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சாவை பிரிக்கிறேன். என்ன பண்றேன்? இந்த சாவை பிரிக்கிறேன். பிரிச்சு காமிக்கிறேன். சாவை பிரிங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும்? இச்சு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு சு. இச்சு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு சு. சரிங்களா? அப்போ மாசு அற்றார். ஃபர்ஸ்ட் நான் அந்த வார்த்தையை பிரிக்கிறேன். மாசற்றார். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன். பிரிக்குமா? மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகே. மாசு கூட்டல் அற்றார்னு கிடைச்ச உடனே நான் இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பார்க்குறேன். இதுதான் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து. என்னால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியலடா இந்த ஒரு பென் பேட்ல. சரியா? இப்போ இந்த சூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிக்கிறேன். இச்சு கூட்டல் ஊன்னு கிடைக்கும். இச்சு கூட்டல் ஊன்னு கிடைக்கும். நான் முன்னாடி என்ன ஃபார்முலா சொன்னேன்? இதுல பாருங்க, தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். அப்ப அந்த உகரம் அப்படின்றது மறைஞ்சிரும். அந்த உகரம் அப்படின்றது என்ன ஆகும்? கட் ஆயிரும். அப்ப இந்த உகரத்தை கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணலாமா? சரி, கட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க கட் பண்றோம், இந்த இடத்துல கட் பண்றோம். அப்போ மாசற்றார், மாசு கூட்டல் அற்றார். அப்போ மாசு சு அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா இச்சு கூட்டல் ஊன்னு கிடைக்குது. அந்த சு அப்படின்றது இச்சு கூட்டல் ஊன்னு கிடைக்குது. அப்போ இச்சு கூட்டல் ஊல நான் என்ன பண்றேன்? உகரத்தை கட் பண்றேன். ஏன் உகரத்தை கட் பண்றேன்? அதான் ஃபார்முலா. அப்போ குற்றியல் உகரத்துல வரும்போது குசுடு துபுரு சு வந்துருச்சா? சு வந்துச்சுனால என்னது? அது குற்றியல் உகரம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அப்ப அந்த குற்றியல் உகரம் அப்படின்றது குசுடு துபுரோடு வரக்கூடியது. அப்ப குற்றியல் உகர சொற்கள்ல நிலை மொழியுடைய இறுதியில வரக்கூடிய குற்றியல் உகரம் வருமொழியில முதல்ல வரக்கூடிய உயிரெழுத்தோட புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். அந்த உகர எழுத்து மறைஞ்சிரும். பின்னாடி நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வருமொழி முதலெழுத்து ஆகிய உயிரெழுத்தோட புணரும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, குழம்பிக்காதீங்க. நான் இப்போ ஒன்னும் சொல்றேன். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ மாசற்றார் அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்குது? மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு கிடைக்குது. மாசற்றார் அப்படின்றது எப்படி கிடைக்குது? மாசு கூட்டல் அற்றார். அப்ப இந்த சு அப்படின்றது இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? இச்சு கூட்டல் ஊன்னு கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அற்றார் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இச்சு கூட்டல் ஊன்னு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அற்றார். அப்போ இந்த இடத்துல கவனிங்களேன். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. இது என்ன சார்? விதி தாண்டா. ஐயோ,
நான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். டேய் இதெல்லாம் படி, இதை படி, அதை படின்னு. உன் நிலைமையிலேருந்து நினச்சி பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் படிக்கிறேன், மேக்ஸ் படிக்கிறேன், ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், பயாலஜியும் படிக்கிறேன், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க? இதில் தமிழில் வேற இதை வச்சு ஏன் சார் என்ன உயிர் எடுக்கிறீங்க? அந்த மாதிரி உன்னுடைய ஃபீல் எனக்கு தெரியுது. வேற வழி கிடையாது. அதனால இந்த இலக்கண விதி படிச்சதாண்டா ஆகணும். சரியா? இப்போ எனக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வச்சுக்கோயேன். நான் வந்து இதை உனக்கு சொல்லிடுவேன்னு வச்சுக்கோயேன். நீ ஆனால் ஏற்கனவே 5-6 சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்க. இதை வேற இப்போ விழுந்து நீ படிக்கணும். அதுதான் உன்னுடைய நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. சரி பரவாயில்ல, வேற என்ன பண்றது, படிச்சு தானே ஆகணும். என்னது அந்த ஒரு பழமொழி சொல்ற மாதிரி மாட்டினா வந்து செஞ்சதுன்னா ஆகணும், அது செஞ்சதுன்னா ஆகணும், கழுதை கெட்டா குட்டிச்சோறு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மார்க் வேணும்னா வந்து படிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? அதனால நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? சரி ஓகே. அப்ப இந்த விதியை இப்ப படிச்சுக்கோங்க. சுத்தி வளைச்சு அந்த விதியை படிக்க விடுறீங்களே சார். ஆமாடா. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. அந்த ஊ வந்து நம்ம என்ன பண்றோம்? கேன்சல் பண்றோம். சரிங்களா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல கவனிங்க. அப்போ மாசு அற்றார்ல, அப்ப எனக்கு இந்த மாசு அற்றார்ல அந்த சூ போயிடுச்சு, ஊ போயிடுச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த இச்சு தான் இருக்கு. அப்ப மார்ச் கூட்டல் அற்றார்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? மார்ச் கூட்டல் அற்றார்னு கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி மாசற்றார் என புணர்ந்தது. அப்ப இந்த இச்சு கூடல் ஆவிடுங்க. அப்ப உடல், இதுதான் உடல், இதுதான் மெய்ன்னு சொல்லுவாங்க. இச்சதான் என்ன சொல்றோம்? உடல் அல்லது மெய்ன்னு சொல்லுவாங்க. உடல்னா மெய். சரிங்களா? மெய் எழுத்து தான் உடல்னு சொல்றாங்க. உடல் மேல் உயிர், உயிர்னா என்ன? ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா அதுதான் உயிர். அப்போ இச்சு கூட்டல் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி கிடைச்சிருச்சு. அப்போ மாசற்றார்னு புணர்ந்துருச்சு. சார் இதோடைய விதிகள் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதை நீ படிச்சாகணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி புணர்ந்து விட்டது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி ஊ மறைந்தது. உயிர்வரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி மாசற்றார் என புணர்ந்தது. அப்போ இச்சுன்றது உடல் மெய், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உயிர். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இச்சு கூடல அப்ப மாசற்றார் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் எதை மீன் பண்றேன்றது புரியுதா? மாசு கூட்டல் அற்றார், அது மார்ச் கூட்டல் அற்றார் அப்படின்றது புணருது. சரிங்களா? அததான் முன்னாடி விதியில சொன்னாங்க. இப்ப புரியும் பாரு நான் இப்ப சொல்லும் போது. குற்றியலுகுற எழுத்து. அப்ப இந்த இதுல என்ன கிடைக்குது? எனக்கு சூ கிடைக்குது. சூனா என்ன? அது குற்றியலுகுறம். குசுடு துபுரு. சரியா? குசுடு துபுருன்றது குற்றியலுகுறத்துல வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? அப்போ இந்த குசுடு துபுரு அப்படின்றத பாருங்க. குற்றியலுகுற சொற்கள் நீங்க கவலைப்படாதீங்க, புக்ல தான் கேட்பாங்க. நீங்க எதுவும் ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிக்க வேணாம். சரியா? குற்றியலுகுற சொற்கள்ல நிலைமொழியுடைய இறுதி எழுத்துலையும், சரிங்களா, இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய குற்றியலுகுறம் வறுமொழியுடைய முதலெழுத்துல உயிரெழுத்தோட புணரும் போது தான் ஏறிய மையை நிறுத்தி உகரம் மறையும். அந்த ஊ எழுத்து அப்படின்றது மறைஞ்சிரும். பின்னாடி நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வறுமொழியுடைய முதலெழுத்துல உயிருடன் புணருது, உயிரெழுத்தோட புணருது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் குற்றியலுகர புணர்ச்சின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? குற்றியலுகர புணர்ச்சி. என்ன சொல்றாங்க? குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுவரையும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா? இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பாருங்க, இட்டு இரு. சரிங்களா? ஓகே, இந்த இட்டு இரு இதை நான் சொல்றேன். இந்த இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடும் சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். ஒற்று இரட்டித்து புணரும்னா என்ன சார்? இப்போ நம்ம வரிசையை பார்ப்போம். காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கோ கௌ. அப்ப கா வரிசையில இது எல்லாமே அப்படியே சேர்ந்தே வருது. கா வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கோ கௌ. காவுக்கு அடுத்தனா இருக்கு கா, காவுக்கு அடுத்தனா இருக்கு கீ, கீக்கு அடுத்தனா இருக்கு கீ, அதுக்கு அடுத்தனா இருக்கு கூ, அதுக்கு அடுத்து கூ. அப்ப இத மாதிரி வருது. காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கோ கௌ. அதே மாதிரி அடுத்து வருது. சாச்சா சிச்சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ. தாத்தா தி தி து து தே தே தை தோ தோ தௌ. பாப்பா பி பி பூ பூ பே பே பை பொ பொ பௌ. அப்ப ஒற்று இரட்டித்து வருது.
ஒற்று என்ன பண்ணுதான், இரட்டித்து வருது. சரிங்களா சார்? கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒன்றும் கிடையாதுடா. இந்த வீடு தோட்டம்னு இருக்குது. என்ன இருக்குது? இந்த வீடு தோட்டம்னு இருக்குது. இந்த வீடு தோட்டத்துல இந்த டூ எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? இந்த டூ எடுத்துக்கிறோம். டூ உடைய வரிசையை சொல்லுங்க. டாடா டி டி டூ டூ டே டே டை டோ டோ டவு. இதோடைய ஒற்று என்ன? டூக்கு இருக்கக்கூடிய ஒற்று என்ன? 8. அப்போ வீட்டு கூட்டல் தோட்டம் ஈஸிக்வல் டு வீட்டு தோட்டம். சார் சரி ஓகே, இந்த இடத்துல இட்டு போட்டீங்க, ரைட்டு ஓகே, ஒற்று இரட்டித்து வரும்னு சொன்னீங்க, ஓகே. இந்த இடத்துல ஏன் சார் இத்து போட்டீங்க? ஏன்னா கச தப்ப மிகும், சாரிடா, கச தப்ப மிகும். அப்ப இந்த எழுத்து வருது அப்படின்னா அதோடைய இணை எழுத்து முன்னாடி வரும். தோட்டம், தோட்டத்துக்கு இருக்கக்கூடியது முன்னாடி பாருங்க, இக்கு இச்சு இத்து இப்பு. அப்போ தோட்டத்துக்கு பாருங்க இத்து கிடைச்சிருச்சா, அப்ப வீட்டு தோட்டம் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதாண்டா புணர்ச்சி விதி. இட்டு இரு அப்படின்ற சொல்லக்கூடிய இரு மெய்யோட ஊர்ந்து வரக்கூடிய நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உரங்கள் வருமொழியோட சேரும் போது ஒற்று இரட்டித்து புணருது. ஒற்று என்ன பண்ணுது? இரட்டித்து புணருது. இப்ப வீடு தோட்டம் அப்படின்றது எப்படி வருது? வீட்டு தோட்டம் அப்படின்றது புணருது. சரிங்களா? வீட்டு வீட்டு அப்படின்றதுலயே அந்த வி இதுதான் நெடில். வீன்றது என்ன? அது நெடில். வீன்றது என்ன? கொஞ்சம் புரிஞ்சுக்கடாடே. ஓகேவா? வீன்றது என்ன? நெடில். சரியா? அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். சரியா? அதுதானே சொல்றோம், நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப வி நெடில் தொடர் குற்றியலுகரத்துல 8 இரு அப்படின்னு சொல்லக்கூடிய இரு மெய்களோடு ஊர்ந்து வருது. அப்போ வி, அதுக்கு அடுத்து டூ, டூக்கு எழுத்து என்ன? இட்டு. அப்போ வீட்டு கிடைச்சிருச்சு. தோட்டத்துக்கு வரக்கூடியதுல தோ, அது இதுல வரக்கூடியது காச தாப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய இக்கு இச்சு இத்து, அதுல மிகுது. அப்ப தோட்டம்க்கு முன்னாடி என்ன வரணும்? இத்து வரணும். அவ்வளவுதான்டா. சூப்பரா சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க புணர்ச்சி விதி. சரிங்களா? நீங்க நினைக்கிற அளவு கஷ்டமே கிடையாது. நம்ம தான் போட்டு தலையை பிச்சுக்கிறோம். ஐயோ இது கஷ்டமா இருக்குமோ, ஐயோ இது கடுப்பா இருக்குமோ, அப்படி இப்படின்னு நம்ம தான் தலையை போட்டு பிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம அல்ட்டிக்கவே தேவையில்லை. சரிங்களா? ஈஸியோ ஈஸி. சரிங்களா? எப்படி? ஈஸியோ ஈஸி, அந்த மாதிரி தான். சரியா? ஓகே, அடுத்து போவோமா? அப்போ வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படின்றது கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி ஓகே, அடுத்து நம்ம போவோமா? காடு கூட்டல் மரம் காட்டு மரம். சார் இந்த இடத்துல ஏன் சார் இந்த இடத்துல இம்மு போடல? ஏன்னா இங்க காசா தப்ப மிகுல, அவ்வளவுதான்டா. புரியுதா? காசா தப்ப மிகுந்துச்சுனாதான் முன்னாடி ஒரு இத்துலாம் வருது. அப்ப தோட்டம் அப்படின்றதுல காசா தப்ப மிகுறது, அப்ப தே வருதுன்றதுனால இத்து போட்டோம். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, காடு கூட்டல் மரம். அப்ப டூக்கு பாருங்க, டூக்கு என்ன இருக்குது? இட்டு இருக்குது. அப்ப காட்டு மரம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப காட்டு மரம். ஏன் காட்டு மரம் போடுறோம்? அது நெடில் தொடர் குற்றியல் இருக்கிறதுல வரக்கூடிய இட்டு இரு சேருது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இட்டு கிடைச்சிருக்கு. ஏன் இட்டு கிடைச்சிருக்கு? டூ உடைய அதோடைய இணை எழுத்தா இருக்க மாதிரி இட்டு கிடைச்சிருக்குது. டூ உடைய அதோடைய இணை எழுத்தா இருக்க மாதிரி இட்டு கிடைச்சிருக்கிறது அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சரியா? அப்போ காடு இசிக்கோல் டு மரம். டூவுக்கு இருக்கக்கூடிய இணை எழுத்து பாக்குறோம். இணை எழுத்து என்னது? அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து அது 8. அப்ப ஒற்றை இரட்டித்து வந்துருச்சு. அவ்வளவுதான். சரி, இப்ப பாருங்க, முரடு இசிக்கோல் டு காளை. அப்ப இதுக்கு இந்த டூவுக்கு பாருங்க இட்டு வருது. அப்ப முரட்டு காளை, கா வந்திருக்குது. அப்ப கா பாருங்க, கா வந்து முன்னாடி என்ன வரணும்? இக்கு வரணும். அப்ப முரட்டு காளை. முரட்டுக்காலை முரட்டுக்காலை அப்படின்னு பாட்டு பாடக்கூடாது. சரியா? ஓகே, நான் தான் பண்ணனா? சரி. அப்ப முரடு இசிக்கோல் டு காளை முரட்டுக்காளை. அப்போ டூவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன? 8. அது ஒற்று இரட்டிட்டு வந்துருச்சா? அதுக்கு அடுத்து காளை. காளைக்கு என்ன வரணும்? முன்னாடி இக்கு வரணும். ஏன் வரணும்? கேசா தாப்ப எமிக்குது. அப்போ இக்கு வரணும். அப்போ முரட்டுக்காளை அப்படின்றது நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? புரியுதா? சரியா? அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிளான மேட்ரு. சரியா? நீ போட்டு குழப்பிக்கிற அளவே கிடையாது. அதுக்கு எடுத்து பாருங்க, பகடு கூட்டல் வாழ்க்கை. பகடு கூட்டல் வாழ்க்கை. அதுக்கு பாருங்க, இந்த டூ இருக்கா? டூக்கு முன்னாடி என்ன இருக்குது? இட்டு இருக்கு. பகட்டு வாழ்க்கை. ஏன் இந்த இடத்துல வந்து முன்னாடி இவ்வு வரல? ஏன்னா காசா தாப்பா வந்துச்சு. சரிடா, ஏன்னா காசா தாப்பா வந்துச்சுன்னா தான் நம்ம இக்கு இச்சு இத்துப்பு போடுவோம். சரியா? வரலன்னா நம்ம விட்டுருவோம். கரெக்டா? அப்ப பகட்டு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்குது. என்ன கிடைக்குது? பகட்டு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்குது. அதுக்கு அடுத்து சோறு கூட்டல் பானை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரூக்கு இப்ப இட்டு முடிஞ்சிருச்சு. இட்டை நம்ம முடிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான். இட்டை வந்து என்ன பண்ணியாச்சு? தலையிலே தட்டி உரமா உட்கார வச்சாச்சு. இப்போ இருக்கு வருவோம். இப்ப என்ன அடுத்து நம்ம என்ன வரப்போறோம்? இருக்கு வரப்போறோம். இருக்கு வரும்போது சோறு கூட்டல் பானை. ரூவுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது? ஒற்று இரட்டிக்கும் போது சோற்று அப்படின்றது கிடைக்கும்.
பானை அப்படின்றதுல ப வருது. அப்போ காசா தாப்பல வரக்கூடிய இப்ப எடுத்துக்கிறோம். அப்ப சோற்று பானை அப்படின்றது நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? சோற்று பானை. இந்த இதுக்கு வரக்கூடிய அது சரியா? சோற்று பானை அப்படின்றது கிடைக்குது. புரியுதுங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? கொஞ்சம் அப்படியே தண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 2வது தடவை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் சரிங்களா? கவலைப்படாதீங்க. அப்போ வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், காடு கூட்டல் மரம் காட்டு மரம், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சரிங்களா? சோறு கூட்டல் பானை சோற்று பானை சரிங்களா? ஆறு கூட்டல் நீர். இப்போ ரூ இருக்குது சரிங்களா? ரூக்கு முன்னாடி என்ன இருக்குது? இற்று இருக்குது சரிங்களா? ஏன் இந்த இடத்துல இந்து போடல? ஏன்னா காசதாப்பா வந்துச்சுன்னா தான் நம்ம இந்த என்னது போடுவோம், இக்கு போடுவோம், இச்சு போடுவோம், இத்து இப்பு போடுவோம், இப்பு போடுவோம் சரியா? அப்படி வரலன்னா நம்ம போட தேவை கிடையாது. அப்ப ஆற்று நீர் மட்டும் நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஆற்று நீர் மட்டும் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஆற்று நீர் மட்டும் என்ன பண்ணுது? நமக்கு கிடைக்குது சரியா? சரி ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வயிறு கூட்டல் பசி. இந்த இடத்துல பாருங்க ரூ இருக்குது. ரூக்கு முன்னாடி இற்று வரணும், வயிற்று. இந்த இடத்துல ப வந்திருக்கு. ப வந்துச்சுன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? முன்னாடி இப்பு போடணும். வயிற்று பசி வந்துருச்சா? இரும் வந்துருச்சு, இப்பும் வந்துருச்சு சரியா? ஏன் இப்பு வருது? இங்க இருக்கக்கூடிய காசாதாப்ப அந்த இடத்துல வருது சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க கயிறு கூட்டல் வண்டி. அப்ப ரூக்கு முன்னாடி என்ன வரணும்? இரு வரணும். கயிற்று வண்டி. அவ்வளவுதான்டா. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். நீங்க நினைக்கிற அளவு கஷ்டமே கிடையாது சரிங்களா? ஈஸியோ ஈஸி. ஈஸி தூசி அப்பள வடை, ஈஸி பீஸி லெமன் ஸ்கூசி அந்த மாதிரி ஈஸியா நம்ம படிச்சுட்டு போயிடலாம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்றது இதோடைய விதி சரிங்களா? தானே விதி சார் படிக்க சொல்றீங்க, விட்டா நன்னூல்ல இருக்கக்கூடிய எல்லா விதியும் படிக்க சொல்லுவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி உன்னுடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது. வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும் சரிங்களா? சரி ஓகே. வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், காடு கூட்டல் மரம் காட்டு மரம், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை சோற்று பானை, ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி. இதெல்லாம் நம்மளால சொல்லி கூட பார்க்க முடியும். அப்ப இதோடைய விதி என்ன? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இது நன்னூல் 183ல இருக்குது. நன்னூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. 183 கூட அங்க கொஞ்சம் தேவை கிடையாது சரிங்களா? பாக்கியெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். சார் என்ன சார் காமெடி பண்ணுன்ற பேல ஏன் சார் இப்படி படின்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது. வேற வழி கிடையாது, நம்ம படிச்சுதான் ஆகணும். வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், காடு கூட்டல் மரம் காட்டு மரம், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை சோற்று பானை, ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி சரிங்களா? ஓகே. இதுதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா? ஓகே. இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மாசற்றார் இது வந்து உயிர்வின் குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு வினவுதறி மாச் கூட்டல் அற்றால் மாசற்றார் புணர்ந்தது. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஓகே. இப்போ அடுத்து நம்ம முற்றியல் உகரம் அப்படின்றது போக போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? முற்றியல் உகரம் பார்க்கலாமா? சரி ஓகே. ரெடியா? ஓகே. முற்றிய லுகரம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? ஓகே. அது வரு மாவு ஏழு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை முற்றியல் உகரம்னு சொல்லுவோம் சரிங்களா? நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய முற்றியல் உகரம் குற்றியல் உகரத்தை போலவே. இதை நம்ம முற்றியல் உகரம்லாம் 7ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கணும் சரிங்களா? 7ஆம் கிளாஸ்ல இருக்கும். அது வரு மாவு ஏழு முற்றியல் உகரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இம்மு ஒளியும் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க சரிங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்க போறோம் சரியா? சரி ஓகே. நிலைமொழியின் இறுதி. நிலைமொழினா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. இப்ப வரவறிந்தான் அப்படின்றதுலே பாத்தீங்கன்னா வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்குது சரியா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். அப்போ உகரம் மறையும்னா ஊ எழுத்து வரும்போது அதை கட் பண்றோம் சரியா? பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். அதேதான், ஒண்ணும் கிடையாது. இப்ப வரவறிந்தான் அப்படின்னு இருக்கு. அது எப்படி பிரிக்கலாம்? வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். வரவறிந்தான் அப்படின்றதுல வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்ற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுது? பிரிக்க முடியுது சரிங்களா? சரி ஓகே. இந்த ஊவை நம்ம எடுத்து எழுதலாமா? ஊ எடுத்து எழுதுங்க. ஊ ஈஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்? ஆ மாதிரி இருக்கோ? ஒரு நிமிஷம் அடிச்சிடலாம். ஏன்னா ஆ மாதிரி இருக்குது டக்குன்னு. ஊ கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க,
இவ்வு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. கரெக்டா? என்ன வர நேரம் வர வச்சுதான் இப்படி எழுதவா? இவ்வு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ ஐ. இவ்வு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. அப்போ இந்த ஊ அப்படின்றது கட் ஆகும். கட் ஆகுமா? அப்படி கட் ஆகும் போது பாருங்களேன், அப்போ வரவறிந்தான் அப்படின்றதுல அந்த ஊக்கு பதில் என்ன பண்றோம், அதுல இவ்வு வருது. அந்த இவ்வு பிளஸ் ஊல அந்த ஊ என்ன பண்றோம், அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? ஏன்னா இதுல ஏறக்கூடிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையுது. இதுல இருக்கக்கூடிய அந்த உகரம் அப்படின்றது மறையுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஓகே, மறைஞ்சிருச்சு. ரைட்டு. இப்போ பாருங்க, அதோடைய விதிகள் பாருங்க. வரவு கூட்டல் அறிந்தான்ல அந்த ஊவை எடுத்துக்கிறோம். ரைட்டா? அந்த ஊவை எடுத்து இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிச்சு அந்த ஊவை எடுத்துட்டு என்ன பண்றோம், அடிச்சிட்டோம். அப்போ முற்றும் அற்று ஒராவழி எனும் விதிப்படி ஊ மறைந்தது. இது ஒரு விதி. எத்தனை விதி சார் இதுக்கு? கடல்ல இருக்குது நண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்னு வந்து நீ அங்க கேக்குறது வந்து என் காதுல வந்து தேனா பாயுது. வேற வழி கிடையாதுடா, படிச்சுதாண்டா ஆகணும். சரியா? ஓகே. கடல்ல இருக்குது நண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்ற மாதிரி. சரியா? இன்னும் ஒரு இலக்கண விதி மட்டும் நடத்துறேன், பேலன்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். சரியா? ஏன்னா டென்ஷன் ஆகி வந்து அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவேன். சார் என்ன சார் நீங்க இப்படிக்க நடத்திட்டே இருக்கீங்க ஒரு எண்டே இல்லாம அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு இலக்கண விதி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அதை நிப்பாட்டிக்கலாம். சரியா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ஒரே நாள்ல புணர்ச்சி விதின்னு சொல்லி உன நான் தமிழை வெறுக்கடிக்க விரும்பல. சரியா? ஓகே. பகுப்பதுறுப்புல கூட ஈஸியா இருக்கும்டா. புணர்ச்சி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தண்ணி காட்டிடும். ஏன்னா புணர்ச்சி விதி அதிகம்டா. இப்போ பகுப்பது உறுப்புகள்னா 6 உறுப்பு தான். எப்படி போட்டாலும் நம்ம வந்து இழுத்து போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். அது எப்படி போட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா விகுதி கடைசியில் வரப்போகுது, பகுதி முன்னாடி வரப்போகுது, சந்தி நடுவில் வரும், இத்து வரும், இந்து வரும் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டு எடுத்து எழுதிடலாம். ஆனா புணர்ச்சி விதியை பொறுத்தளவே ஒன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா விதி நமக்கு நிறைய இருக்குது. ஈறுபோதல், இனமிகள், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுக்கே தலை சுத்துதுல. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதி இருக்குது. சரிங்களா? அதனாலதான் நம்ம கொஞ்சம் புணர்ச்சி விதி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி வேகா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறது. ஏன்னா மேக்ஸ்ல அவ்வளவு ஃபார்முலாஸ் படிக்கிறோம்ல, அதுவே நமக்கு கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி தமிழ்ல இவ்வளவு ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் விதிகள்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆகும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்ப வரவறிந்தான் இவ்வு கூட்டல் சாரிடா, இவ்வு கூட்டல் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ கிடைச்சிருச்சா? ஊ நம்ம தூக்கியாச்சு. அது தூக்குனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ இவ்வு மட்டும் இருக்குது. சரியா? அப்போ வரவு கூட்டல் அறிந்தான் கிடைக்கும். இதோட நிப்பாட்டிக்கலாம். வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ வரவு கூட்டல் அறிந்தான். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இது உடல் மெய். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இவ்வு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு வ. அப்போ வரவறிந்தான் அப்படின்றது கிடைக்கும். அவ்வளவுதான். முற்றும் அற்று ஒராவழி அப்படின்றதான் இதோடைய விதிகள். சரிங்களா? முற்றும் அற்று ஒராவழி அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய விதிகள். சரிங்களா? இதுல வரக்கூடிய விதிகள் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சரியா? சரி, இது எல்லாருக்கும் கிளியரா பாருங்க. நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடிய முற்றிலுக்குறமும் குற்றிலுக்குறத்தை போல என்ன பண்ணிருக்கு, ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். சரிங்களா? இது நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வருமொழி முதலெழுத்துக்கு உயிரெழுத்தோட புணருது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தது. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான்டா. இப்ப வரவறிந்தான் அப்படின்றதுல இவ்வு கூட்டல் ஊ. அந்த ஊ என்ன ஆயிடுது, நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணணும் நம்ம என்ன கிடைச்சிருக்கு, வரவு கூட்டல் அறிந்தான். இப்ப வரவு கூட்டல் அறிந்தான்றது வரவறிந்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல புணர்ந்துருச்சு. சரிங்களா? ஓகேன்னு ஒரு 6 மினிட்ஸ் மட்டும். சரியா? ஒரு 1 hour மட்டும் எனக்கு கிளாஸ் நடத்துறேன். ஓகே, அடுத்து பாருங்க, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இதோட நம்ம முடிப்போம். சரியா? அப்பா, இப்பதான் சார் மூச்சே வருது. எங்க மொத்த இலக்கணத்தையும் நடத்திடுவீங்களோன்னு பயமா இருந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் யாராச்சும் ஃபீல் பண்றீங்கன்னா நன்னூலை எடுத்துட்டு வந்துடுறேன். நன்னூலை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் விதியிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? புணர்ச்சி இதுல வரக்கூடிய விதியை. சரியா? ஓகே, இதுல நடுவில் வந்து வினா விடை பொருள்கோள் அதெல்லாம் நடுவில் வரும் நன்னூல் எழுதுனதுல. அதையும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா?
வேணாம் சார் வேணாம், இதுவே போதும், கடல்ல இருக்குது நண்டு, இதுக்கு இல்லையா சார் ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். போதும் சார் போதும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. சரிங்களா? சரி, ஓகே. இயல்பீறு விதியீறு புணர்ச்சி என்ன பார்க்க போறோம்? இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவே விதியீராகவோ வரும் நிலை மொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காச தப வழிநமைகளை முதல் கொண்ட வருமொழிச் சொல் சேரும்போது அவற்றின்று வல்லுற்று மிகுந்து புணரும். என்ன சார் சொல்றாங்க? நம்ம முன்னாடி வந்து ஒன்று சொல்லி கொடுத்தோம்ல, அதுதான். இயல்பீறு அப்படின்னா இயல்பாகவே, விதி ஈறு அப்படின்னா விதியினால வரக்கூடியது. சரிங்களா? இயல்பீறு அப்படின்னா இயல்பா இருக்கக்கூடியது, விதி ஈறுனா விதியில வரக்கூடியது. சரிங்களா? இயல்பீறுனா இயல்பா வரக்கூடியது, விதி ஈறுனா விதியினால வரக்கூடியது. அதுதான் இயல்பீறு விதி ஈறு அப்படின்றது சொல்றது. இப்ப இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லுடைய வடிவம். இப்ப பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த தோ அப்படின்றது ஓகே, நான் எடுத்து காமிக்கிறேன். பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கூட்டல் தோழன் கிடைச்சிருக்கா? அப்ப இந்த தோ அப்படின்றத பாருங்க, இந்த தோ, இந்த தோ அப்படின்றது எதுல வரக்கூடியது? கச தப, இக்கு இச்சு இத்து இப்பு. அப்ப இந்த தோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? இத்து வரணும். அப்ப பள்ளி தோழன் அப்படின்றது கிடைக்கும். இது இயல்பீராவே கிடைச்சிருச்சு. அப்ப இயல்பீராகவோ அல்லது விதியீராகவோ நிலைமொழி. சரிங்களா? இப்ப பள்ளி அப்படின்றது நிலைமொழி. அதுக்கடுத்து இறுதியில நிற்கக்கூடிய உயிரெழுத்துடன் இல்லு கூட்டல் ஈ இசை கூட்டல் லீ உயிரெழுத்துடன் காச தாப்ப எனும் வல்லின மெய்களை முதல் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லுற்று மிகும். சரிங்களா? வல்லின மெல்லினம் இடையினம் தெரியும்ல, தலைவா படத்துல ஒரு பாட்டு வரும்ல, கசட தபர எங்க நம்மன ஏழல வளல, அந்த பாட்டு கேட்டதில்ல? தலைவா படத்துல வரும். சரியா? அந்த பாட்டு. சரிங்களா? அப்படியாச்சும் ஒன்று சொல்லி கொடுக்கலான்னு. வல்லினம் அப்படின்னா கசட தபர, மெல்லினம் அப்படின்னா எங்க நம்மன, இடையினம் அப்படின்னா எரள வளல. சரிங்களா? அதான் சொல்றாங்க. இப்ப அடுத்து பாருங்க, விதி ஈறு அப்படின்றது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லுடைய வடிவம். இப்ப பாருங்களேன், நிலம் பிளஸ் தலைவர் இந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மவ்வீறு மற்றொழிந்து இது ஒரு விதியா, மவ்வீறு ஒற்றொழிந்து. சரி, எப்படி சார் இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்ற மாதிரி உனக்கு கொஞ்சம் கடுப்பாகும், அது வழி கிடையாது. அப்ப இந்த இம்ம தூக்குறோம், இம்ம தூக்கணும்னா என்ன கிடைக்கும்? நில கூட்டல் தலைவர்னு எனக்கு கிடைக்கும். இது வந்து விதிப்படி வரக்கூடியது. நில கூட்டல் தலைவர்னு எனக்கு கிடைக்கும். இதுதான் விதிப்படி. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தே வந்திருக்குது. தே வந்துச்சுன்னா என்ன? இதுல வரக்கூடியது கேசா தாப்பால வரக்கூடியது. அப்ப எடுத்துலதுங்க நிலத்தலைவர்னு எனக்கு இந்த இடத்துல இத்து ஒண்ணு தோன்றுறது. அப்ப நிலத்தலைவர். அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸி தூசி அப்பள வடை, ஈஸி பீசி லெமன் ஸ்கியூசி. அவ்வளவுதான், ஈஸியா இருக்கா? அப்ப இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவோ அல்லது விதியீராகவோ வரக்கூடிய நிலைமொழியுடைய இறுதியில் நிற்கக்கூடிய உயிரெழுத்தோட கேச தாப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லினமைகளை முதல் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா வல்லுற்று மிகுந்து புணருது, வல்லுற்று மிகுந்து புணருது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்ப அடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன், அந்த கேச தாப்பா வச்சு சொல்றேன். ஓகே, திரைப்படம் என்ன இருக்குது? திரைப்படம். இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன், திரை கூட்டல் படம் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இப்போ திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம் அப்படின்றத பிரிச்சாச்சு. இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? இந்த கேசா தாப்பா உங்களுக்கு தெரியணும். இப்ப கேசா தாப்பா முன்னாடி வருது அப்படின்னாலே அதோடைய ஒற்றெழுத்து ஒன்று வந்துடும். இக்கு வரலாம், இல்ல இச்சு வரலாம், இத்து வரலாம், இல்ல எப்பு வரலாம். இப்ப கா வரிசைனா என்ன? கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ, சா சா சி சி சு சு சை சோ சோ சௌ, தா தா தி தி து து தே தே தை தொ தொ தௌ, பாப்பா பி பி பு பு பெ பெ பை பொ பொ பௌ. அப்போ இயல்பீனும் விதியினும் நின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி காசா தாப்பா மிகும் அப்படின்ற விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது. அப்போ இந்த பேவுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்துருச்சு. அப்போ திரைப்படம் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்போ மரக்களம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதேதான். அப்ப மரக்களத்துல இம்மு ஒற்றொழியுது. அப்ப மவ்வீறு ஒற்றொழிந்து சொன்னா அந்த ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொன்னால, அந்த மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ன விதிப்படி அந்த மரம் களத்துல மர கூட்டல் களம்னு எனக்கு கிடைக்குது. மர கூட்டல் களம். அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க கே வருது அப்படின்னாலே அங்க கேச தப்பா மிகுது அப்படின்றதுனால நான் இக்க போட்டுக்கிறேன், மரக்களம் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்ப இயல்பினும் விதியினும் உயிர் முன் கேச தப்பா மிகும் அப்படின்ற விதிப்படி மரக்களம் என புணர்ந்து நின்றது, மரக்களம் என புணர்ந்து நின்றது. அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? சரி, ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இதுவரையும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய விதி மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கேச தேப்ப மிகும். இதை கூட நீங்க படிக்க வேணாம்டா. விதவான மண்ணு இது கூட தேவை கிடையாது. நன்னூல் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கேச தேப்ப மிகும் அப்படின்றதான் இந்த விதி. சரிங்களா? ஓகே, இந்த விதி ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு ஒரு 4 விதி கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி வந்து நான் தனி இன்னொரு கிளாஸ்ல நடத்துறேன். சரிங்களா? ஒரே கிளாஸ் நடத்தினா உங்களுக்கும் கடுப்பாயிரும். இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புணர்ச்சி விதி அப்படின்றது ஒரு பேசிக்காக கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கோம். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடியது தனியாக பார்ப்போம். ஜெய் அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பராக நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 15 பார்த்தீங்கன்னா தக்ஷ் வாங்கியிருக்காரு, பிரகார், அனுபவ், கேட்டன், சப்யசாச்சி, தனவ், ஆரியன், சாகில், விப்புல், மனிஷ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. நீட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. வருண், அபிஷேக், விஸ்வாந்த் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். பாய் பாய் பாய். சரியா? படிங்கடா. நீங்க புணர்ச்சி விதி எடுத்து படிச்சாதான் வரும். சரியா? இல்லைன்னா வராது. எடுத்து எழுதி பாருங்க. சரியா? ஓகே, பாய்.